Hello friends, welcome to Fantasy Guru Tamilan YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஆர்சிபிக்கும் சன்ரைசர்ஸுக்கும் நடக்கிற மேட்சோட பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு டைமிங்க பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே, இப்போ இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ½ அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமாரி கூட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம கேஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் அந்த ½ அன் ஹவர் டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங்ல அவங்க யார் யார் இருக்காங்க, இந்த பிளேயரா யார் யார் வர, அந்த பர்டிகுலர் டைம்ல சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் எல்லாமே நாங்க வந்து ஒன் பை ஒன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இப்ப அடுத்ததா நீங்க இன்னும் குபாரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜி இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டியோன்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டியோங்கிறது என்னன்னா இந்த மாதிரி 5 பிளேயரை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதுல இருந்து ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணாவே போதும், அதிக பணம் வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இதுல வந்து கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல, ஒரு டீம் கிரியேட் பண்ண தேவையில்ல. 5 பேர் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணாவே போதும், அதிக மணி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜி. ஓகே, ரெண்டு டீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அடுத்ததா வெளிநகரை வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 158 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்டா பண்ணவங்க 70 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 86 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பேட் செகண்டா பண்ணவங்க அதிகமா வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 165ங்கிறத வச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர், அதாவது இந்த ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 263 அப்படிங்கிறது ஆர்சிபி தான் வச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 82க்கு ஆல் அவுட் ஆர்சிபி தாங்க. அடுத்ததா ரெண்டு டீமோட ஹெட் ரெக்கார்டை வந்து பார்த்தோம்னா ரெண்டு டீமோட ஹெட் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 23 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. சன்ரைசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 மேட்சும், ஆர்சிபி வந்து 10 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலா, ஒரு ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லாம ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல் வந்து பாத்துருவோம். வந்து ஆர்சிபியோட பிளேயிங் லெவல் வந்து பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டு பிளேஸ், வில் ஜாக், அர்ஷித் பண்டியா, கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், மஹபூப் ரஹ்மான், அப்புறம் லுக் ஃபர்கஸ், அடுத்த கரண் சர்மா, முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், விஜய் குமார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஒரு பிளேயிங் லெவல்ல வந்து இருக்கிற பிளேயர்ஸ். அடுத்ததா சன்ரைசர்ஸோட பிளேயிங் லெவல் வந்து பார்த்துடலாம். சன்ரைசர்ஸோட பிளேயிங் லெவல் பார்த்தீங்கன்னா எஸ் சர்மா, டிராவிஸ் ஹெட் அண்ட் மார்க்ராம், கிளாசன், நிதிஷ் குமார் ரெட்டி, சமத் அண்ட் ஹார்மத், பேட் கமிங்ஸ், புவனேஷ் குமார், ஜெய் உனாகட் அண்ட் மார்க்கண்டே. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸோட பிளேயிங் லெவல்ல வந்து பஸ்ல பிளேயிங் லெவல் இருக்காங்க. ஓகே, அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ். விராட் கோலி எடுத்துக்கிட்டீங்கன்னா 22 மேட்சுக்கு வந்து 669 ரன் வந்து எடுத்திருக்காரு. 35ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 27ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 11 மேட்ச்ல 301 ரன் வந்து எடுத்திருக்காரு. அதே செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 46 ஆவரேஜா வச்சிருக்காரு. 10 மேட்சை பிளே பண்ணி 368 அப்படிங்கிற ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸுங்கும் போது நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. இப்ப அடுத்த வெனு ரெக்கார்டை வந்து பார்த்தோம்னா வெனுல வந்து பாத்தீங்கன்னா 39ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. மொத்தம் 100 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. அதுல 3298 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ அடுத்த அந்த வெனுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 38 ஆவரேஜா வச்சிருக்காரு. 58 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் 40 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. 42ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா போத்
ரெண்டுலயுமே நல்ல ஒரு ஹெட்டும் சரி வெனும் சரி நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரெண்டு இன்னிங்ஸ்லயும் நல்ல ஒரு ரெக்கார்டு 25+ங்கிறது நல்ல ஒரு ரெக்கார்டு தான், ஆவரேஜ் தான். அடுத்து இந்த ஃபார்ம், ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே வச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 மேட்ச் விளையாண்டுருக்காருன்னா அதுல மினிமம் ஒரு 6-7 மேட்ச் வந்து 50+ மேலதான் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர். அடுத்ததா ஃபேப் டுப்ளிஸோட ஹெட் ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா 17 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அதுல 484 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஆவரேஜ் வந்து 44ங்கிறத அவரேஜா வச்சிருக்காரு. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 153 ரன் எடுத்திருக்காரு. 30ங்கிறத அவரேஜா வச்சிருக்காரு. அதே செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 10 மேட்ச் பிளே பண்ணி 331 ரன் எடுத்திருக்காரு. 47ங்கிறத அவரேஜா வச்சிருக்காரு. போத் ஹெட்ல ரெண்டுலயுமே நல்ல ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. அது பெனுலன்னு பார்த்தோம்னா 15 மேட்ச் பிளே பண்ணி 453 ரன் எடுத்திருக்காரு. 54ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. இதுல போத் ரெண்டு இன்னிங்ஸ்லும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ போத் பெனுவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் வந்து நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்கு இந்த வெனுல. ஓகே, அடுத்ததா ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் எல்லாமே ஒரு நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்கு. மினிமம் ஒரு 15-20 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. மோஸ்ட்லி ஒரு 8 மேட்சுக்கு மேல 50+ தான் எடுத்திருக்காரு. ஆவரேஜ் 25க்கு மேல வந்து ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து ஒரு வச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு ரீசெண்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா வில்ஜாக் வந்து பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் பெனுலையும் பிளே பண்ணல. இதுதான் அவருக்கு ஒரு மேட்ச்னு சொல்லலாம். ஹெட்டும் சரி பெனுவும் சரி. ஆனா ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லலாம். ஸோ 1 or 2 மேட்சஸ் சாப்பிட்றாரு. இதுதான் இந்த சீசன் IPL வந்து பார்த்தீங்கன்னா இதான் அவருக்கு 2ஆம் மேட்ச். ஒரு நல்லா பிளே பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். ஓகே, இப்போ அடுத்ததா அர்ச்சித் பண்டிதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 48 ரன் அடிச்சிருக்காருங்க ஹெட் டு ஹெட்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 48 மேட்ச் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அவர் பிளே பண்ணல. ஸோ ஹெட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனுவிலையும் பாத்தீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 50 ரன் எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்காருன்னு சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸா பிளே பண்ணும்போது 18-29 அப்படின்னு தான் வச்சிருக்காரு. ஸோ ஹெட் ஹெட்ல இருக்க ரெக்கார்டு வந்து வெனுல வந்து பெருசா ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜா ஃபார்ம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 50+ ரன் எடுத்திருக்காரு. ஒரு 2-3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு ரீசெண்ட் ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர், நல்ல ஒரு பிளேயர். ஓகேப்பா, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேமரான் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஹெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. 2 மேட்ச்ல 164ங்கிற ரன் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் ஹெட்ல ரொம்ப சூப்பரான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காருங்க. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 64ங்கிறதும் செகண்ட் இன்னிங்ஸா போது 100 ரன் அப்படின்னு எடுத்திருக்காரு. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லுமே ஹெட் டு ஹெட்ல நல்லாவே ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வெளி ரெக்கார்டு வந்து பார்த்தோம்னா 4 மேட்சை பிளே பண்ணி 50 ரன் தான் எடுத்திருக்காரு. பிளஸ் ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்ல இந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளி ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இது பண்ணும்போது ஒரு 33ங்கிறது ஆவரேஜ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு கொஞ்சம் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ஃபார்ம் ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லைங்க. ஒரு மேட்ச் தான் ஒரு 50+ மேல போயிருக்காரு. 2 மேட்ச் 25 மேல போயிருக்காரு. ஸோ போடுறவருக்கு ஒரு 5-6 மேட்ச் விளையாண்டுருக்காருன்னா ஒரு 3 மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு ரன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு. அடுத்ததா தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 22 மேட்சை பிளே பண்ணி 329 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்ல 19ங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளே பண்ணும்போது ஹெட் டு ஹெட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 21 ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 17ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. அடுத்தது வெளி ரெக்கார்டை வந்து பார்த்துட்டோம்னா 32 மேட்சுக்கு 379 ரன் வந்து எடுத்திருக்காரு. அதோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 15 தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இவரோட பேட்டிங் டவுன் வந்து கம்மியா கீழே இருக்கிறதுனால ஒரு ரன்ஸ் வந்து அதிகமா இருக்காது. ஒரு ஆவரேஜ் ஒரு பினிஷிங்ல வரும்போது கடவுள் இருப்பாரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 12 ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸா 19 ஆவரேஜா வச்சிருக்காரு. இதுல ரீசெண்ட் ஃபார்ம் ஹெட் டு ஹெட் வெனுல கொஞ்சம் பெருசா ஸ்கோர் இல்லைனாலும் ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கிறாருங்க. ஸோ 50, அதாவது மினிமம் ஒரு 3 மேட்ச்ல வந்து 50 எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இருக்க மேட்ச் பூரா 25+ மேல தான் எடுத்திருக்காரு விளையாண்டு எல்லா மேட்ச்லயுமே. ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு தினேஷ் கார்த்திக். இப்ப அடுத்ததா மைபோல் லாம்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 40 ரன் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப என்ன சொல்ல முடியும், ரொம்ப மோஸ்ட் தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 29 ரன்னும்
சேனிங்ஸ் 11 ரன் எடுத்திருக்காரு. ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். 8 விக்கெட் பொறுத்திருக்கும் அவருக்கு வந்து செட்டாரு. அதே பெனுரக்கால் வந்து பார்த்தோம்னா 9 மேட்ச் பிளே பண்ணி 119 ரன் எடுத்திருக்காரு. பெனுரக்காலையும் அதுதாங்க என்ன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரெண்டு இதுலயுமே சேர்த்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வச்சிருக்காரு. ஸோ இது அடுத்ததா ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. ஏதோ ஒரு 5 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல 20+ ஒரு மேட்ச்ல 100 ரன் அப்படிதான் எடுத்திருக்காரு. ஸோ இவர் விளையாண்டுருக்காரு கம்மியான மேட்ச் தான் அப்படிங்கும்போது இந்த மேட்ச்ல கொஞ்சம் நீங்க அவருக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா ஃபர்கியூசன் வந்து பார்த்தோம்னா 5 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச் பவுல் பண்ணி 1 விக்கெட் கூட எடுக்கல. அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல மோஸ்ட் இவர் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதே பெனூல வந்துட்டீங்கன்னா பெருசா ஒரு ரெக்கார்டுமே இல்லைங்க. ஏன்னா இந்த பெனூல ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் விக்கெட்னு எதுவுமே பெருசா எடுக்கல. ஓகே, இப்ப ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். எல்லா மேட்ச்லயுமே ஆவரேஜ் 1 விக்கெட் எடுத்துட்டு வர்றாரு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் அல்லது 3 விக்கெட் எடுத்துட்டு வர்றாரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்க ஒரு பவுலர். அடுத்ததா கரண் சர்மா பாத்தீங்கன்னா 6 மேட்ச் பவுல் பண்ணிருக்காரு. அதுல 5 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச் பவுல் பண்ணி 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச் பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 1 விக்கெட் வந்து கம்பல்சரி எடுத்திருக்காரு. அடுத்ததா பெனுரக்கால் வந்து பாத்தீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 11 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ பெனுல வந்து நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச் பவுல் பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு நல்ல ஒரு ஃபார்ம். பெனுவை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்டா பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி மஸ்ட் உள்ள ஒரு பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ரீசன்ட் ஃபார்மே நல்லா தாங்க இருக்கு. ஸோ மேட்சுக்கு 1 விக்கெட் மஸ்ட் எடுத்துறாருங்க. ரீசன்ட் ஃபார்ம்லயும் நல்லாவே இருக்கு. அடுத்ததா ஆகாஷ்தீப் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் பிளே பண்ணாங்க. அவருக்கு வந்து ஹெட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வெளியே பாத்துட்டோம்னா 1 மேட்ச் பிளே பண்ணி 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இப்போ ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா நடந்த 3 மேட்ச்லயுமே மஸ்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதிகபட்சம் 3 விக்கெட்டுகள் இருந்து எடுத்திருக்காரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்ப அடுத்ததா முகமது சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா 10 மேட்சை பிளே பண்ணி 9 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் ஹெட்ல நல்ல ஒரு ரெக்கார்டே வச்சிருக்காருன்னு சொல்லலாம். பெனு வந்து பார்த்தோம்னா 19 மேட்ச் பிளே பண்ணி 22 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்ச் பிளே பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் 2 இன்னிங்ஸ்லுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் இந்த வெளியில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா தாங்க இருக்கு. மஸ்ட் ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்துறாரு. அதிகபட்சமா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஓகே, இப்ப அடுத்ததான் சன்ரைசர்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஹெட் தாங்க முதல் ஹெட் மேட்ச். இன்னும் அவர் ஹெட் வந்து பிளே பண்ண கிடையாது. வெனூல வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 109 ரன் வந்து எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 75, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 25+ ரன் அப்படிங்கிற 25+ ரன்ங்கிறது ஒரு நல்ல ரெக்கார்ட் தான். மோஸ்ட்லி நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஒரு பேட் பண்றாரு அப்படிங்கிற ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்மும் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. எல்லா மேட்ச்லயுமே 25 மேலதான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர். அடுத்ததா அபிஷேக் சர்மா வந்து பார்த்தோம்னா 7 மேட்ச் பிளே பண்ணி 132 ரன்ங்கிறத எடுத்திருக்காரு. அதாவது ஹெட்ல 7 மேட்ச் பிளே பண்ணி 132 ரன்ங்கிறத எடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் ரெண்டுலயுமே ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நல்லா வச்சுட்டு வந்துருக்காரு. 46, 48 அப்படிங்கிற ஸ்கோர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்காரு. அந்த வெனு வந்து பாத்தீங்கன்னா இதாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சிங். இந்த வெனுல இன்னும் அவர் வந்து பிளே பண்ணல. நடக்க போற மேட்ச் தான் அவருக்கு வந்து இந்த வெனுல ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் இந்த ரீசன்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு. எல்லாம் 25 மேலதான் ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஒரு பிளே பண்ணிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஆடம் மார்க்ரம் ஒரு ஹெட் இருக்கான் வந்து பார்த்தோம்னா 4 மேட்ச் பிளே பண்ணி 59 ரன் எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்து வச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு 21-20 இந்த மாதிரி தான் இருக்காரு. வெனுல இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, இப்ப ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா எல்லா மேட்ச்லயுமே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து வச்சுட்டு வராரு. இப்ப அடுத்ததா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டும் சரி வெனும் சரி இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ ஹெட்டும் சரி வெனும் வந்து பிளே பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் பண்றாரு.
ஸோ இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா 64, 60ன்னு அப்படியே ஒரு 4 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச்ல 60+ போட்டிருக்காரு. விக்கெட்ஸும் நல்லாவே எடுத்து வந்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர். அடுத்ததா ஆண்ட்ரிக் கிளாசன் வந்து பார்த்தோம்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 136 ஹெட் ரெக்கார்ட் வந்துச்சிருக்காரு. ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அவர் பிளே பண்ணும்போது நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் அவர் பிளே பண்ணவே இல்லை. ஓகே, அது வெனுவில் பார்த்துட்டோம்னா 2 மேட்சுக்கு 6 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் இருக்காரு. ஹெட்வர்ட்ல இருந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வெனுவில் சுத்தமாகவே இல்லை. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 50+ மேல எடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர். அடுத்ததா அப்துல் சமாத் வந்து பார்த்தோம்னா ஹெட்வர்ட்டை பொறுத்தவரைக்கும் 5 மேட்சை பிளே பண்ணி ஒரு ரன் தானே எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஒரு ரன். பட் 2 வெனுவும் சரி ஹெட்வர்ட்டும் சரி ரொம்ப ஒரு ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. மேட்ச் பிளே பண்ணவும் கிடையாது அதிகமா. இப்போ ரீசெண்ட் ஃபார்மும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒரு 5 மேட்ச் பிளே பண்ணியிருக்காருன்னா அதுல 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன்னுக்கு மேல எடுத்திருக்காரு. 25ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் சொல்லலாம். அடுத்ததான் அடுத்ததான் ஹாமர் பார்த்தீங்கன்னா ஹெட்வர்ட் ரெக்கார்டு வந்து ஒன்று பெருசாக பிளே பண்ணிட்டா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்வர்ட் மேட்ச். ஸோ அடுத்ததா வேற ரெக்கார்டு வந்து பார்த்தோம்னா 6 மேட்சுக்கு 36 ரன் வந்து எடுத்திருக்காரு. ஸோ வெனுலையும் ரொம்ப ஒஸ்டா தான் இருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் எதுவும் பண்ணல. அடுத்ததா பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. அதே வெனுவுக்கு வந்து பார்த்தோம்னா 5 மேட்ச் பிளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் 6 ரன் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் வெனு ரெண்டுமே ஒரு சூப்பரா இருக்கு. வெனுல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா 3 மேட்ச் பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போத்துங்க பேக் இன்னிங்ஸ் போத் ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்ட் ஃபார்முமே ரொம்பவே சூப்பரா வச்சிருக்காரு. எல்லா மேட்ச்லயும் ஒரு விக்கெட் எடுத்துட்டு மஸ்ட் 2 விக்கெட் எடுத்து ட்ரை பண்ணிட்டு மஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா புவனேஸ்வர் குமார் வந்து ஹெட்வர்ட்ல வந்து 22 மேட்ச் பிளே பண்ணி 18 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்ச் பிளே பண்ணி 10 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ போத் ரெண்டுலயுமே மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரெக்கார்ட் ஹெட்வர்ட் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அடுத்த வெனுவை பார்த்தோம்னா 12 மேட்ச் பிளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்ச் 8 விக்கெட் எடுத்தாரு. போத் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 6க்கு 8ங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்தது ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயுமே நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. எல்லா விக்கெட்ஸ் வந்து நல்லாவே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ மஸ்ட் ஒரு நல்ல ஒரு பிளேயர் பிக்கா இருப்பாரு. அடுத்ததா ஜெயதேவ் உன்கட் வந்து பாத்தீங்கன்னா 12 மேட்ச் பிளே பண்ணி 10 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 மேட்சுக்கு 7 விக்கெட்டும் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காரு. ஹெட்வர்ட்டை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அடுத்த வெனுவை பார்த்தோம்னா 15 மேட்சுக்கு 13 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 6 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் ஹெட்வர்ட்டும் சரி வெனுவும் சரி ரெண்டுலயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிட்டு இருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம்லயும் ஒரு நல்ல ஒரு பிளேயர் இருக்காரு. எல்லா மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. பேட்ஸ் வந்து நல்ல திணறிக்க நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர். இப்ப அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா நடராஜன் வந்து 8 மேட்ச் பிளே பண்ணி 9 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஒரு ஹெட்வர்ட்டை பொறுத்த நல்ல ஒரு ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 6 மேட்சுக்கு 8 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹெட்வர்ட்ல. வெனுல வந்து பாத்தீங்கன்னா வெனுல ஒரு பெரிய ரெக்கார்டு எதுவுமே இல்லைங்க. ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அதுல 1 விக்கெட்டுமே எடுக்கல. ஸோ வெனுல இதுதான் இருக்கு 2வது மேட்ச். ஸோ நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னாவே நல்லா தான் இருக்காரு. 1 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்க ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் பிளேயர்ஸ் பேட்டில் வந்து பார்ப்போம். விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ்ல 25 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா பாருங்க 216 பாலுக்கு 224 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்டக்கா இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததான் நடராஜன் வந்து 4 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நடராஜன் 21 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததா ஃபேப் டு பிளேஸ் வந்து பார்த்தோம்னா
டிராவிஸ் ஹெட் 3 இன்னிங்ஸ்ல ஒரு முறை விக்கெட் இருந்திருக்காரு. பேக் கமிங்ஸ்ல 15 இன்னிங்ஸ்ல 6 முறை வந்து விக்கெட் இருந்திருக்காரு. இதுல பாலிங்லையும் 132 பாலுக்கு 143 ரன் எடுத்திருக்காரு. ஸோ பேக் கமிங்ஸ்க்கும் ஃபேப் டு பிளேஸ்க்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா வில்ஜாக் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட் ஸ்பின்னர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 50 இன்னிங்ஸ்ல 16 முறை வந்து விக்கெட் இருந்திருக்காருங்க. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்ட 74 இன்னிங்ஸ்ல 23 முறை வந்து விக்கெட் இருந்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கும் வில்ஜாக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ரஜிதா படிதா அந்த ரைட் ஆர்ம் பிரேக்கருக்கு வந்து 8 இன்னிங்ஸ்ல 4 முறை விக்கெட் வந்து இருந்திருக்காரு. லெஃப்ட் லெக் ஸ்பின்னர்கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 4 முறை விக்கெட் இருந்திருக்காருங்க. இப்ப அடுத்ததா டிராவிஸ் ஹெட் வந்து பார்த்தோம்னா முகமது சிராஜ் கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இருந்திருக்காரு. லெஃப்ட் லெக் ஸ்பின்னர்கிட்ட 40 இன்னிங்ஸ்ல 12 முறை வந்து விக்கெட் இருந்திருக்காரு. ஸோ இவங்களோட பால் கவுண்டிங் ரன் பாத்தீங்கன்னா 247 பாலுக்கு 242 ரன் தான் எடுத்திருக்காரு. ஸோ டிராவிஸ் ஹெட்டுக்கும் லெஃப்ட் லெக் ஸ்பின்னருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ட்ட ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 2 எதுவும் பெருசா அடிக்கல. லெஃப்ட் பேக் ஸ்பின்னர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 20 இன்னிங்ஸ்ல 8 முறை வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அடுத்ததா ஆடம் மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா கேமரான் கிரீன்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அதே லெஃப்ட் பேக் ஸ்பின்னர்கிட்ட 43 இன்னிங்ஸ்ல 13 தடவை விக்கெட் இழந்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்ட 46 இன்னிங்ஸ் 15 முறை வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. அடுத்ததா ராகுல் திரிபாதி வந்து பார்த்தோம்னா முகமது சிராஜ் கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அடுத்ததா கரண் சர்மாட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்ட 32 இன்னிங்ஸ்ல 11 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஓகே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 2 டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை பிக் பண்ணலாம், காமனா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை பிக் பண்ணலாம், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும் போது யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இவங்க 2 பேரையும் நீங்க காமனா ட்ரை பண்ணும் போது, அதாவது போத் ஒரு டீம் செலக்ட் பண்ற எல்லாத்துக்கும் சமமா ஒரு டீம் செலக்ட் பண்ற அப்படிங்கும் போது இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணி பாருங்க. விராட் கோலியை கேப்டனாவும் டிராவிஸ் ஹெட்டை வைஸ் கேப்டனாவும் கொடுத்து பாருங்க. இல்ல விராட் கோலியை வைஸ் கேப்டனாவும் டிராவிஸ் ஹெட்டை கேப்டனாவும் கொடுத்து பாருங்க. ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கும். இதே நான் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படிங்கிற ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லலாம். ஃபேப் டு பிளேஸ் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் அண்ட் மார்க்கம் இவங்க 3 பேரும் கேப்டன் அண்ட் அல்லது வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.